ஹாய் வெல்கம் டு நேச்சர் வித் மை சேனல். இன்றைக்கி நம்ம சோப்போடைய பிஹெச் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஷாம்போடைய பிஹெச்சும் பார்க்க போகிறோம். ஷாம்போடைய பிஹெச்சோடைய வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிஹெச்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் இதான் பிஹெச்சோடைய ஃபுல் ஃபார்ம். பிஹெச்சோடைய லெவல் வந்து 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிற 7 வந்து நியூட்ரல்னு சொல்லுவாங்க. வாட்டரோடைய பிஹெச் வந்து நியூட்ரல். ஸோ 7 அது 0லேருந்து 6 வரைக்கும் அசிடிக் அண்ட் 8லேருந்து 14 வரைக்கும் அல்கலின். இப்போ நம்ம ஸ்கின்னோடைய பிஹெச் எவ்வளோத்துல இருக்குன்னா 4.5லேருந்து 5.5 வரைக்கும் இருக்குது. இதான் வந்து நம்மளுடைய ஸ்கின்னோடைய பிஹெச். ஸோ இதை பேலன்ஸ்டு பண்ணி தான் சோப்போடைய பிஹெச் இருக்கணும். ஸோ சோப்புக்குன்னு பிஹெச் வந்து 4.5லேருந்து 5.5 வரைக்கும் இருக்கிறது நல்லது. ஸோ 7ன்ற பிஹெச் இருந்துச்சுன்னா நேச்சுரலாக கையால் தெரிகிற சோப்புலாம் வந்து 7.லேருந்து ஒரு 8 வரைக்கும் இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்போடைய பிஹெச் வந்து 7, 8, 9 வரைக்கும் போகும். 10க்கு மேலே கண்டிப்பாக பிஹெச் வந்து போகக்கூடாது. இந்த 7, 8, 9ன்றது வந்து அதிகமான காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். சோப்பு வாங்கும் போது இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லாத சோப்பாக பார்த்து வாங்குங்க, அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ பிஹெச் இந்த சோப்புக்கெலாம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஹமாம், சிந்தால் ஜெர்ம் ப்ரொடக்ஷன் அண்ட் லக்ஸ் சோப்பு அண்ட் சிந்தால் ஒரிஜினல் அண்ட் சிந்தால் கூல், மெடிமிக்ஸ், டெட்டால், லைபாய் அண்ட் டவ் இந்த சோப்புக்கு எல்லாத்துக்குமே நம்ம இப்போ பிஹெச் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம சோப்புக்கு பிஹெச் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து சோப்பை வந்து வெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பிஹெச் வந்து அக்யூரேட்டாக காட்டும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி ஊற்றி நனைச்சி வச்சாச்சு. குழந்தைங்களுடைய ஸ்கின்னோடைய பிஹெச் லெவலும் அடல்ட்டோடைய ஸ்கின்னோடைய பிஹெச் லெவலும் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் அமிலத்தன்மை வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிஹெச் லெவலை பேலன்ஸ்டு பண்ணி தான் குழந்தைங்களுடைய சோப் தயாரிப்பாங்க. ஸோ அதுக்கான பிஹெச்சும் இதுக்கான பிஹெச்சும் வந்து சமம் கிடையாது. ஸோ இது வந்து அடல்ட்டுக்கான பிஹெச் மட்டும் தான் நம்ம இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கோம். பிஹெச்சோடைய லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலோ இல்லை ரொம்ப கம்மியாக இருந்தாலோ, அதாவது இந்த 9க்கு மேலே 10 இருந்துச்சுனாலே இது எந்த மாதிரியான நம்மளுடைய ஸ்கின்ல வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னா ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரைனஸ்ஸாக ஆக்கி விட்டுடும். அதோட உணர்ச்சி தன்மை வந்து ரொம்ப கம்மியாகிடும். பிம்பிள்ஸ்லாம் கூட அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ரெட் கலரில் மாறுறது, வீக்கமாகிறது, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ நம்மளுடைய சோப்போடைய பிஹெச்சை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான சோப்பு நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த ஆயில் ஸ்கின்னு, ட்ரைனஸ் ஸ்கின்னு இந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணலான்றது இந்த பிஹெச் டெஸ்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கான ரிசல்ட் என்னன்ட்டு வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லக்ஸ் சோப்போடைய பிஹெச் தான் பார்த்துருக்கோம். லக்ஸோடைய பிஹெச் வந்து 9 வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து டார்க்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிந்தால் ஜெர்ம் ப்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நான் வெயிட் பண்ணியாச்சு. எடுக்கும்பொழுது இன்னொரு தடவை வாட்டர் விட்டுட்டு எடுத்தனா ரொம்பவே நல்லா கிடைக்கும். ஸோ சிந்தாலோடைய பிஹெச் 9 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹமாம் சோப்போடைய பிஹெச் எடுக்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு டார்க்னஸ்ஸாக நான் வந்து இந்த சோப்லேயே பார்க்கவே இல்லை. இந்த மற்ற சோப்புலாம் ஓரளவுக்கு 8 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப டார்க்காக இருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா ஹமாம் சோப்புன்னு சொல்லலாம். ஸோ வாங்க ஹமாம் சோப்போடைய பிஹெச்சும் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிந்தால் சோப்போடைய பிஹெச் வந்து 8, 9 அந்த மாதிரி தான் காட்டுது. நான் ஹமாம் சோப்பை வச்ச உடனே ரொம்ப டார்க்னஸ்ஸாக இருந்துச்சு. வச்ச உடனேங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்னஸ்ஸாக மாறுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர், கிட்டத்தட்ட 10க்கே வந்துடும் போல இருக்குது. ஸோ 9 தாண்டுற அளவுக்கு இந்த ஹமாம் சோப்போடைய கலர் வந்து வந்துடுச்சு. ஸோ இதோட பிஹெச் ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். ஸோ ஹமாம் சோப் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்கணும்னு சொல்லலாம். ஹமாம் சோப்பை அந்தளவுக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். நீங்கள் ஹமாம் சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க நெக்ஸ்ட்டு வந்து சிந்தால் ஒரிஜினலோடைய பிஹெச் எவ்வளோ தூரம் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்தியாவில் நிறையா பேர் யூஸ் பண்ணுறது இந்த சிந்தால் சோப் தான். ஸோ இதோடைய பிஹெச் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 7, 8 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 7 கிட்ட தான் வருது இந்த சிந்தாலோடைய ஒரிஜினல். 8, 9 அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப டார்க்னஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ 8, 9 அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மெடிமிக் சோப்போடைய பிஹெச் தான் செக் பண்ணி போகிறோம். ஸோ மெடிமிக் சோப்பில் வந்து ஆயுர்வேதிக் சோப்புன்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ கெமிக்கல் அந்தளவுக்கு யூஸ் பண்ணலைன்ற மாதிரி தான் அதில் போட்டிருப்பாங்க. அதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பிஹெச் எந்த அளவுக்கு இருக்கலான்னு பார்க்கலாம். எஸ், மெடிமிக் சோப்போடைய பிஹெச் வந்து 7 காட்டுது. 7க்கு மேலே இருந்தால் வந்து அது காரத்தன்மை இருக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த 7 வந்து நேச்சுரலாக நம்ம கையால் தயாரிக்கிற சோப்பு மேக்ஸிமம்
மேக்ஸிமம் வந்து 7 தான் இருக்கும். ஸோ 7 வந்து நம்ம ஸ்கின்னை ஓரளவுக்கு பேலன்ஸ்டு பண்ணுறதா இருக்கும். ஸோ இது ஓகே தான். நெக்ஸ்ட்டு சிந்தால் கூல் சோப்போடைய பிஹெச் தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். வைக்கும் போதே கொஞ்சம் டார்க்காக மாறுற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதோடைய பிஹெச்சும் 8 to 9 இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. இது மெடிமிக்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்ததுலேயே வந்து 7 இருந்துச்சு. ஹமாம் வந்து 9க்கு தாண்டி 10க்கு போகிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இது வந்து 8 to 9 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெட்டால் சோப்போடைய பிஹெச் செக் பண்ணி பார்த்துடலாம். சோப்பை வந்து கொஞ்சமாக தண்ணியில் போட்டு நனைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதோட பிஹெச் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. சரி வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதோடைய பிஹெச் வந்து 8ன்ற ரேஞ்செலாம் காட்டுது. கொஞ்சம் கம்மியாக வேணால் குறையுது, ஆனால் அதிகமாகலாம் ஆகலை. 9 அளவுக்கு போல். ஸோ 7ன்ற அளவுக்கு குறையிற அளவுக்கு மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைபாய் சோப்போடைய பிஹெச் லெவல் செக் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து லைபாய் சோப்போடைய பிஹெச் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும்னு நினச்சி தான் செக் பண்ணேன். ஹமாமுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இந்த லைபாய் சோப்போடைய பிஹெச் வந்து ஏகப்பட்டது எகிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 9 to 10 வரைக்குமே இந்த லைபாய் சோப்போடைய பிஹெச் இருக்குது. இது ரொம்ப அதிகம். ஸோ லைபாய் சோப்பும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஹமாம் லைபாய் இது ரெண்டுமே யூஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக வந்து டவ் சோப்போடைய பிஹெச் செக் பண்ணி பார்த்துடலாம். டவ் சோப்போடைய ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகம். அதுக்கேற்ற மாதிரி அதோட பிஹெச் வந்து 5 பாயிண்ட் இருக்குது. நம்மளுடைய பிஹெச் எந்த அளவுக்கு இருக்கணும்னா 4.5லேருந்து 5.5 வரைக்கும் இருக்கலாம். இது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பெட்டர்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த பெட்டர் எதுனா இந்த டவ் சோப்பு ரொம்பவே பெட்டர்னு சொல்லலாம். ஸோ சூப்பரான சோப்பு. இந்த சோப்பு வந்து நிறைய ரேஷஸ் இருக்கிறவங்களுக்கு கூட யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டவ் சோப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டவ் சோப்பு யூஸ் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது போல் நல்லா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க.